தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் கோயில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் கோயில், அங்கு நடக்கும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இலங்கையில் தமிழ் ஈழத்தில் இலங்கை தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி மன்னார் பகுதி, மன்னார் வளைகுடா என்று சொல்வார்கள். அந்த மன்னார் பகுதியில் பாலியாறு என்கிற இடத்தில் உள்ள சிப்பியாறு என்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஏறத்தாழ ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு புதுமையை மையமாக வைத்து இந்த கோயில் பேசப்படுகிறது. முன்பு வேட்டைக்கு செல்வார்கள், நம்முடைய முன்னோர்கள் வேட்டைக்கு செல்வார்கள். அவ்வாறே அங்குள்ள தமிழர்கள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள், காட்டுக்கு வேட்டைக்கு சென்றுள்ளார்கள். ஒரு குழுவாக வேட்டைக்கு சென்றுள்ளார்கள். வேட்டைக்கு சென்றவர்கள் அதில் ஒருவர் வழி தெரியாமல் திசை மாறி சென்று விட்டார். சொந்த ஊருக்கு வருவதற்கு பாதை தெரியவில்லை. அவர் திணறிக் கொண்டிருந்த பொழுது அவர் முன்பாக அதிசயமாக ஒரு பாம்பு ஒன்று தோன்றியது, ஒரு நாகப்பாம்பு. அது முன்னால் சென்று வழிகாட்டியது. அந்த பாம்பின் பின்னால் அந்த நபர் நடந்து சென்றார். அந்த பாம்பு கடைசியாக காட்டுக்குள் உள்ள ஒரு அந்தோணியார் குருசடியில் போய் நின்று, அந்த குருசடிக்கு பின்னால் உள்ள ஒரு பாம்பு புற்றில் அந்த நாகப்பாம்பு உள்ளே சென்று விட்டது. இந்த நபர் அந்த குருசடிக்கு வந்தடைந்தார். இரவு முழுவதும் அங்கே தங்கிவிட்டு விடிந்த பிறகு அவர் காலையில் கிளம்பி சென்றார். ஆக அந்த ஆலயம் தற்பொழுது பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிப்பியாறு என்கிற கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த ஒரு காட்டு பகுதி, மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுக்குள் அந்த காலத்திலேயே இந்த அந்தோணியார் குருசடி கட்டியுள்ளார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அந்த குருசடி மிகவும் புகழ்பெற்றதாக மாறிவிட்டது. முதல் செவ்வாய்க்கிழமை பொதுமக்கள் வந்து நேர்த்திக்கடன் வைத்தால் நடக்கிறது என்று நம்புகிறார்கள். கூட்டம் கூட்டமாக அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒத்தையடி பாதையில் வந்து செல்கிறார்கள். மேலும் அந்த அந்தோணியார் கோயிலுக்கு பின்னால் உள்ள அந்த பாம்பு புற்றுக்கு பொதுமக்கள் பால் வார்க்கிறார்கள். கிண்ணத்தில் பாலை கொண்டு வைக்கிறார்கள். மேலும் அந்த புற்று மண்ணை எடுத்து செல்கிறார்கள். அந்த அந்தோணியார் கோயிலில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது. இலங்கை மன்னார் வளைகுடா பாலியாறு என்கிற இடத்தில் உள்ள சிப்பியாறு கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் கோயில், இது பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக மாறி வருகிறது. தற்பொழுது சிற்றாலயமாக உள்ளது. திருப்பணிகள் நடைபெறுகின்றன. அந்தோணியார் சுரூபம் உள்ளது. பொதுமக்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். வெள்ளி செவ்வாய்களில் இங்கே கூட்டமாக பொதுமக்கள் வந்து வழிபடுகின்றனர். திருப்பலியும் நடைபெறுகிறது. ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இலங்கைக்கு, குறிப்பாக மன்னார் பகுதிக்கு சென்றால் இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்துக்கு சென்று வாய்ப்பிருந்தால் வழிபட்டு வரவும்.